ஸோ சார் நம்ம டாக்டர் சார் வந்து ஒவ்வொரு ஷோலும் வந்துட்டு நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் தெரியுங்களா? நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க. அது நிறைய எனக்கே தெரியும். ஆமா சார். என் ப்ரோக்ராம் பார்த்து எவ்வளோ பேர் வந்து மெசேஜே போடுறாங்க. மனைவிட்ட மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் என்ன சார் பக்கத்து வீட்டில் சந்தோஷமா இருக்கும்? நிறைய பேர் அப்படி இருந்தா கூட நான் சரி பண்ணி வச்சிருக்கேன். அப்படிலாம் போனா எய்ட்ஸ் வந்துடும் சொன்னேன் இல்லையா, நோய் வந்துடும், செத்து போயிடுவீங்க. மனைவி மட்டும் தான் நேசிக்கணும், வேற பொண்ணுகிட்ட போனீங்கன்னா வியாதி தொத்திக்கும், உங்க குடும்பத்துல அந்த வியாதி வந்துடும். இதெல்லாம் சொன்னதால இப்ப நிறைய பேர் மனைவி மட்டும் உண்மையா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கு யாரும் போறதே கிடையாது. தெரியுமா? என்ன சார் பக்கத்து வீடு பக்கத்து வீடு, எதிர் வீடு, கேர்ள் ஃப்ரெண்டு, வேற மாதிரிலாம் எங்கேயும் போறது கிடையாது. உண்மையா இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலியமா சொல்றேன். இல்ல உண்மைதான் சார். இப்ப நம்ம சார் டாக்டர் பழனி சாருக்கு உங்க பேச்சு கேட்டுன்னு நிறைய ஃபேமிலி வந்துட்டு இப்ப ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் தப்பு பண்ணலாம் வந்து தெரிஞ்சுட்டாங்க. வேண்டாம் போதும். ஏன்னா வந்துட்டு உங்களை மாதிரி சொல்றதுக்கு யாருமே இல்லை. வர பேஷண்டே சொல்லுவாங்க, சார் உங்க ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நான் இப்போ வந்து இல்ல சார் கமெண்ட்ல நிறைய நானே படிக்குவேன் சார், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நான் சொல்ற பிரகாரம் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சகானா கேட்ட கேள்வி, பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னா இப்போ நேரம் நான் பேசுறேன் இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மனைவி சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம்.